திருத்துறைப்பூண்டி அருகே விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்ட நகலை எரித்து கருப்பு கொடியுடன் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உதயமார்த்தாண்டபுரம் கடைவீதியில் மத்திய அரசின் விபிஜி ராம்ஜி சட்டத்தை திரும்ப பெறக் கோரி மாற்றுத்திறனாளிகள் கருப்பு கொடி ஏந்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் சட்ட நகல் எரித்து கண்டனம் தெரிவித்தனர். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை தொடரவும் மாற்றுத்திறனாளிகளின் வேலை வாய்ப்பை உறுதி செய்யவும் வலியுறுத்தினர். ஏற்கனவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம்னு சொல்லி அந்த திட்டத்தினுடைய சட்டத்தினுடைய பேர், அந்த பேரில் இருக்கக்கூடிய பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள் அந்த ஒரு நிவாரணமாக தான் அந்த வேலையை நம்ம பார்த்தாங்க. அந்த வேலையை இப்போ இருக்கிற ஒன்றிய மோடி அரசாங்கம் முற்றிலுமாக அழித்தொழித்து இந்த புதிய சட்டம் ராம்ஜிங்கிற அந்த சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு அதில் 100 விதிகளை விதித்து, அதாவது 10 பேருக்கு மேலே வேலை இல்லை, மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக வேலை இல்லை, கணவனால் கைவிடப்பட்டவங்களுக்கு வேலை இல்லை, அப்படியே கொடுத்தா கூட 60% மத்திய அரசும் 40% மாநில நிதியும் தருவோம்னு சொல்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வேலை ஆரம்பிக்கிறத கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அப்பால போயின்னுக்கிட்டு போட்டோ எடுத்து தான் அந்த போட்டோவில் விழுந்தால் மட்டுமே உங்களுக்கு வேலைங்கிற அந்த விதியை இதில் சொருகுறாங்க. மீண்டும் இந்த சட்டத்தினால் இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த திட்டம் நிறைவேற மத்திய அரசு ஈடுபடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இந்தியா முழுமையும் கருப்பு கொடியேந்தி நகல் கிழிக்கிற இந்த போராட்டம் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கு.